தமிழ் கடல் வாசக நண்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ இயல் 2, அதில் பிரம்மம் என்ற தலைப்பில் அமைந்தது. இதனை எழுதியவர் பிரபஞ்சன். இது ஒரு சிறுகதை. நூல்வெளியை பார்க்கலாம். முதல்ல பிரபஞ்சனின் இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவர் புதுச்சேரியை சார்ந்தவர். சிறுகதை, புதினம், நாவல், நாடகம், கட்டுரை என பல்துறை இலக்கிய தளங்களில் இயங்கி வருபவர். பிரம்மம் சிறுகதை பிரபஞ்சன் சிறுகதை என்னும் தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது. இவரின் வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினம் 1995ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது. இவருடைய படைப்புகள் தெலுங்கு, கன்னடம், இந்தி, பிரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மனி உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதாவது பல்பழ பலவின் பயன்கெழு கொல்லி, சங்க இலக்கியங்களில் மற்ற இலக்கியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பெயர்கள் அங்கங்கே இடம்பெற்றிருக்கு. அதில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலை பற்றி அகநானூறு குறிப்பிடுகிறது. அதோட பாடல் அடிகள் தான் பல் பழ பலவின் பயன்கெழு கொல்லி அப்படின்றது. இது அகநானூற்றில் 208வது பாடலில் 22வது வரியில் இந்த கொல்லிமலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய ஊர் பெயர்களை பற்றியும் வினாக்களாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வினாவிடைகளை நம்ம பார்க்கலாம். பிரபஞ்சனோட இயற்பெயர் வைத்தியலிங்கம். இவர் எந்த ஊரை சார்ந்தவர்? புதுச்சேரி. வானம் வசப்படும் என்னும் புதினத்தின் ஆசிரியர் பிரபஞ்சன். வானம் வசப்படும் என்னும் நூலுக்காக பிரபஞ்சன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 1995. பிரம்மம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பிரபஞ்சன். பிரபஞ்சனோடு தொடர்பில்லாத ஒன்று. இவர் சிறுகதை எழுதியிருக்காரு, புதினம் எழுதியிருக்காரு, நாடகம் எழுதியிருக்காரு. நான் கவிதை எழுதினதாக குறிப்பிடப்படவில்லை. அதனால் கவிதை தான் விடை. அதுக்கு கீழ்கண்டவற்றுள் பிரபஞ்சன் நூல்கள் மொழிபெயர்க்கப்படாத மொழி. தெலுங்கில் மொழிபெயர்த்திருக்காங்க, கன்னடம், இந்தியில் மொழிபெயர்த்திருக்காங்க, உருதுல மொழிபெயர்க்கப்படவில்லை. பல்பழ பலவின் பயன்கெழு கொல்லி இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு. அகநானூறு குறிப்பிடும் கொல்லி, அதாவது கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. கொல்லிமலை குறித்து அகநானூறு குறிப்பிடும் பாடல் எத்தனாவது பாடலில் அது சொல்கிறாங்க அப்படின்னாங்க, 208வது பாடலில் சொல்லியிருக்காங்க. 22வது வரி அப்படின்னு நம்ம அங்கே பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு குறிப்புகளையும் நாம் கேள்வியாகவும் பதிலாகவும் பார்க்க வேண்டும் அப்படின்றத இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.